ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ நந்திதேவரே, போட்டியில் நானே வெற்றி பெற்றேன். என் அண்ணன் கணேசன் உலகத்தை ஒரு முறை கூட வலம் வரவில்லை. ஆகவே எனக்கே வெற்றி. உண்மைதான், கணேச பெருமான் கைலாயத்தை விட்டு வெளியில் வரவே இல்லை. என்ன கூறுகின்றீர்கள் நந்திதேவரே? அண்ணன் கைலாயத்தை விட்டு வெளியே வரவே இல்லையா? ஆம் ஞான பண்டிதா, முழு நேரமும் நானும் பூதகணங்களும் இங்கேதான் காவல் இருக்கிறோம். தாங்கள் சென்றீர்கள், திரும்பி வந்து விட்டீர்கள். ஆனால் விநாயகரோ செல்லவும் இல்லை, திரும்பி வரவும் இல்லை. ஒருவேளை அண்ணன் கணேசனுக்கு தான் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது என்ற நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆதலால் கைலாயத்தை விட்டு புறப்படாமல் இங்கேயே தங்கிவிட்டார் போல் இருக்கிறது. சுவாமி, சுவாமி, என்ன நடந்தது? அண்ணா, என்ன நடந்தது? சிங்கமுகா, சூரபத்மா, நீ நலமோடு இருக்கிறாய். முதலில் சுயநினைவு கொள். என்ன நடந்தது என்பதை பிறகு யோசிக்கலாம். எனக்கு என்ன நேர்ந்தது? நான் இங்கே எப்படி? அந்த முருகனோடு யுத்த களத்தில் நான் நேருக்கு நேர். நான் எப்படி இங்கே? சூரபத்மா, உன்னை வருத்திக் கொள்ளாதே. உன் ரதம் இங்கே திரும்பி வந்தபோது அதனுள் நீ மயங்கி கிடந்தாய். நாங்கள் படை வீரர்களிடம் கேட்டபோது முருகனுக்கும் உனக்கும் இடையே யுத்தம் நிகழவே இல்லை என்று கூறினார். எனில் அங்கே என்னதான் நடந்தது? நீ ஏன் மயங்கி ரதத்தில் சாய்ந்தாய்? அந்த முருகன் மயில் வாகனத்தில் வருவதைக் கண்டேன். அவனை யுத்த களத்திற்கு அழைக்கும் முன் அஸ்திரங்களை ஏந்தி மந்திரங்களை உச்சரிக்கும் முன்னே சூரபத்மா, அமைதி கொள். நடந்ததை அறிய இப்போது யாதொரு அவசரமும் இல்லை. இப்போது நீ ஒன்றை உணர வேண்டும். 108 வருடங்கள் வரை யாரும் உன்னை வெல்ல இயலாது. ஆகவே சீராக சிந்தித்து சொல். குருதேவா, அதே நினைவுகள் மீண்டும் மீண்டும் அலைகளாக மோதுகின்றன. எனக்கு என்ன நடந்தது? என்னால் தெளிவாக எதுவும் கூற முடியவில்லையே. சரி, நீ அமைதி கொள். குருதேவா, ஏதேனும் தீங்காக? சூரபத்மா,
ஏதோ நடக்கப் போவதாக நான் முன்பே உணர்ந்தேன். அதனால் தான் உன்னை செல்ல வேண்டாம் என்று தடுத்தேன். தாங்கள் தெளிவாக எதுவும் கூறவில்லையே குருதேவா. எவராலும் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை தெளிவாக எதையும் எடுத்துரைக்க இயலாது. ஆனால் காலம் அறிகுறியால் சிலவற்றை நமக்கு உணர்த்த முற்படும். நீ மயில் குறித்து கனவு கண்டதாக கூறிய போது தேவர்கள் உன் சக்தியை பலவீனப்படுத்த திட்டமிடுவதாக சந்தேகித்தேன். அதனால் தான் நான் உன்னை தடுத்தேன். இப்போது என் சந்தேகம் தீர்ந்து விட்டது. குருதேவா, தங்களின் சொற்களை மீறியதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்திரு சூரபத்மா. நீ சென்று நன்றாக ஓய்வெடு. உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே. உன்னை நான் பின்னர் சந்திக்கிறேன். தாரகாசுரா, குருதேவா, நீ என்னோடு வா. சுவாமி, குருதேவா, அண்ணன் சூரபத்மனுக்கு நேர்ந்ததுதான் என்ன? அதை பற்றித்தான் நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை 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 குருதேவா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இப்பொழுது என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. அந்த இடும்பனோ முருகனோடு யுத்தம் புரிவதற்காக சென்று அவன் திருவடிகளில் சரணடைந்து விட்டான். சண்டாசுரனோ மரணித்தே விட்டான். அசுரகுல சாம்ராஜ்யத்தின் பேரரசரான சூரபத்மனோ சுய நினைவின்றி திரும்பி வந்திருக்கிறார். தாரகாசுரா, முருகனோடு யுத்தம் புரிந்து உயிரோடு இருப்பவன் இப்போது இடும்பன் மட்டுமே. அவனிடம் விசாரித்தால் உண்மை தெரிய வரும். ஆம் ஆம். அடே இடும்பா, குருதேவா, மிக அற்புதமான யோசனை ஒன்று தோன்றியுள்ளது. ஆம், யார் எங்கே? அரசே, புரிந்ததா? நெல். இது மிக மிக ரகசியமாக இருக்க வேண்டும். செல். முருகா, நீ கட்டளையிட்டதால் அகத்திய முனிவரை தேடி நான் இங்கு வந்துவிட்டேன். சூரபத்மன் என் மீது கோபமாக இருப்பான், என் மனைவியை துன்புறுத்துவான். நீதான் அவனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் முருகா. நீ எனக்கு சூட்டிய இம்மாலையை தவிர வேறேதும் என்னிடம் இல்லை. இதிலிருந்து ஒரு மலரை கொய்து நான் உன்னை அர்ச்சிக்கிறேன். உன்னை தொழுவதற்கு இப்போது என்னால் இது மட்டுமே முடியும் முருகா. ஓம் சரவணபவ. வெற்றி வெற்றி எனக்கே, வெற்றி எனக்கே. அன்னையே, நடந்த போட்டியில் நானே வெற்றி பெற்றேன். தந்தையே, வெற்றி எனக்கே. அன்னையே, என்ன நடந்தது? தங்களின் முகத்தில் மைந்தன் வெற்றி பெற்ற பூரிப்பே இல்லையே.
தங்களின் புத்திரன் வெற்றி பெற்றதில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? அன்னையே, என் பரிசான அந்த ஞானப்பழம் எங்கே? அது நாரதர் வசம் உள்ளதா? முருகா, உன் தந்தை மகாதேவரே எங்கள் குலத்தின் இறைவன் ஆவார். எனில் நீ மட்டும் எப்படி எங்களுக்கு சத்ருவாக இருக்க முடியும்? நான் என் கணவர் இடும்பனுக்கு இதை எடுத்துரைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவர் புரிந்து கொள்ளவில்லை. அசுரகுல அரசர் சூரபத்மன் உன்னை கொல்வதற்காக என் கணவர் இடும்பனை அனுப்பி வைத்தான். என் கணவர் சென்றதிலிருந்து நான் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை. உன்னை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். கந்தா, அவரால் உன்னை எப்படி கொல்ல இயலும்? என் கணவரை நீ தண்டித்து விடாதே. அவர் ஏதும் அறியாத அப்பாவி. அவரை நீயே காத்து நிற்க வேண்டும். இடும்பி, இடும்பி! முருகா, இடும்பி, உண்மையிலேயே நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. யாருமே புரிய முடியாத சாதனையை தனித்து நின்று உன் கணவன் இடும்பன் புரிந்து விட்டான். என்ன கூறுகின்றீர்கள்? ஆம், உன் கணவன் முருகனை கொன்று விட்டான். ஆகவே எங்கள் அரசன் தாரகாசூரன் உன் கணவனுக்கு தக்க சன்மானம் வழங்க முடிவு செய்துள்ளார். உன் கணவனை ஓர் அரசனைப் போன்று எங்கள் அரண்மனையில் கொண்டாடுகிறார்கள். உன்னையும் அரியணையில் அமர்த்தி அரசியைப் போல் அழகு பார்க்க விரும்புகிறான் உன் கணவன் இடும்பன். இடும்பி, வா எங்களோடு. என்ன கூறுகிறாய்? முருகனை என் கணவர் கொன்று விட்டாரா? முருகனின் மரணச் செய்தியை கேட்டதும் இடும்பி ஏன் அதிர்ச்சியில் மயங்கி வீழ்ந்தாள்? இப்போது என்ன செய்வது? இவள் இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றாள். உடனே இவளை நம் அரசரிடம் கொண்டு செல்வோம். சரி. இடும்பன் முருகனை கொன்ற மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு இவள் மயங்கி இருக்கலாம். ஆனால் நம் அரண்மனைக்கு வந்த பிறகு இடும்பன் முருகனிடம் உயிர் பிச்சை கேட்டு கந்தனின் திருவடியில் சரணடைந்து இடும்பன் முருக பக்தனானதை அறிந்தால் அப்போது இடும்பி என்ன செய்வாள் என்று தெரியவில்லையே. இடும்பியை கடத்திச் சென்று இடும்பனை மீண்டும் வரவழைக்க அவளை சித்திரவதை செய்யப்போவதை அறிந்தால் மீண்டும் மயங்கி விழுந்து விடுவாள் அல்லவா இவள்? என்ன? என் கணவர் இடும்பன் முருகனின் திருவடிகளில் சரணடைந்து விட்டாரா? உடனே நான் அவரை காண வேண்டும். இடும்பி, எங்கே ஓடுகிறாய்? நில், நில்! முருகா, என்னை காப்பாற்று! கந்தா, என்னை காப்பாற்று! தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
முருகா, உன் கருணையை நான் என்னவென்று கூறுவேன்? கந்தா, உன் பக்தன் இடும்பன் இருக்கின்ற இடத்திற்கே என்னையும் அழைத்துக் கொள். நாரத முனிவரே, என்ன இது? ஞானப்பழத்தை என் அண்ணன் வைத்திருக்கிறார். யார் அக்கனியை அவரிடம் கொடுத்தது? வெற்றி பெற்றவன் நான் அல்லவா? கனி எனக்குத்தானே சொந்தம். அண்ணா, அந்த ஞானப்பழத்தை என்னிடம் கொடுங்கள். உலகத்தை 3 முறை வலம் வந்து அந்த போட்டியில் வெற்றி பெற்ற இக்கனியை பெறும் தகுதி எனக்கே உள்ளது. முருகா, போட்டியில் வென்றது நானே. ஆகவே இந்த கனி எனக்கே உரியது. அண்ணா, தாங்கள் கைலாயத்தை விட்டு வெளியே கூட வரவில்லை. அதற்கு சாட்சியாக நந்திதேவர் நிற்கிறார். அப்படியென்றால் தங்களால் எப்படி இந்த போட்டியில் வென்றிருக்க முடியும்? ஆம், முருகப்பெருமான் கூறியது முற்றிலும் உண்மையே. முருகன் மயில் மேல் ஏறி கைலாயத்தை விட்டு வெளியில் பறந்ததை நான் கண்டேன். அவர் உள்ளே திரும்பி வருவதையும் நான் கண்டேன். ஆனால் விநாயகப் பெருமானோ கைலாயத்தை விட்டு வெளியேறவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. அண்ணா, இப்போது கூறுங்கள், கைலாயத்தை விட்டு வெளியே வராமல் உலகத்தை 3 முறை சுற்றி வந்து எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்பதை கூறுங்கள். 33 தேவர்களும் இவ்விடத்தில் இருக்கும் தேவர்களின் அரசர் தேவேந்திரரும், தேவகுல குருவும், அக்னி தேவரும், சூரிய தேவரும், வாயு தேவரும், நாரதரும், நம் அம்மையப்பனும் நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்கு சாட்சி. அண்ணா, நான் தங்களிடம் வாதாடுவதை விட இந்த அவையின் தலைவரிடம் வினா எழுப்புவதே சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது. தந்தையே, தர்மமும் சத்தியமுமே தங்களின் தலையாய கர்மம் என்பதை நான் அறிவேன். ஆனால் தாங்கள் கொலுவீட்டிருக்கும் இந்த அவையில் அநீதி அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு தாங்களும் சத்திய சொரூபமான அன்னை பார்வதி தேவியும் 33 தேவர்களும் சாட்சி என்று அண்ணன் கூறுகின்றார். கைலாயத்தை விட்டு வெளியே வராமலே அண்ணனால் இந்த போட்டியில் எப்படி வென்றிருக்க இயலும்? அன்னையே, தாங்கள் நீதி நெறியில் ஒப்பற்று ஒழுகி இந்த அகிலத்தில் தர்மம் தலைக்க செய்யும் தாய் அல்லவா? கூறுங்கள், எனக்கு எதிராக இங்கே அநீதி இழைக்க முயற்சி நடப்பதாக நான் சந்தேகிக்கின்றேன். அன்னையே, கூறுங்கள், ஏதேனும் திருவாய் மலர்ந்து பதில் கூறுங்கள். முருகா, விநாயகா, இந்த போட்டியில் நீயே வெற்றி பெற்றாய். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, இதுதான் இங்கே நடந்தது. அன்னையே, இது முறையா? இந்த தீர்ப்பை நானும் ஏற்கத்தான் வேண்டுமா? வேறு வழியில்லை முருகா. சான்றோரும் பெரியோரும் அகிலத்தின் நாயகனான உன் தந்தையும் ஒப்புக்கொண்ட போது
வேறென்ன செய்ய முடியும்? அன்னையே, தத்துவம் வேறு யதார்த்தம் வேறு என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்களா? அம்மையப்பனை சுற்றி வந்துவிட்டு அகிலத்தை சுற்றி வந்ததாக கூறுவது எப்படி யதார்த்தத்தில் சாத்தியமாகும்? ஆனால் தத்துவமும் யதார்த்தமும் ஒரு புள்ளியில் இங்கே இணைந்து விட்டது முருகா. நான் என்ன செய்வேன்? நீ உன் அண்ணனின் வெற்றியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முடியாது. என்னால் ஒருபோதும் அதை வெற்றி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நான் அத்தனை எளிதில் விட்டுவிடப் போவதில்லை. முருகா, ஆத்திரத்தில் மதியை இழக்காதே. நான் சொல்வதை பொறுமையாக கேள். அன்னையே, தங்களின் மூத்த புதல்வன் மீதுள்ள பேரன்பை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சிறுவனின் நிலையில் இருந்து என் நிலையை யோசித்து பாருங்கள். ஏதும் அறியாத இந்த பாலகனுக்கு ஆன்றோரும் சான்றோரும் தேவர்களும் முனிவர்களும் கூடிய இந்த அவை அநீதி இழைக்கவில்லை. சரி, தங்களின் வாதத்தின்படி என் கேள்விகள் பொருளற்றதாகவே இருக்கட்டும். ஆனால் என்னை மட்டும் எதற்கு கைலாயத்தை விட்டு வெளியேற்றி உலகத்தை 3 முறை வலம் வரச் செய்தீர்கள்? அம்மையப்பனை சுற்றி வருவதுதான் போட்டி என்றால், யார் முதலில் 3 முறை அம்மையப்பனை சுற்றி வலம் வருகிறார்களோ அவர்களுக்கே பரிசென்று அறிவித்திருக்கலாமே. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் போது உனக்கென்று ஒரு துன்பம் வந்தால் உன்னை காப்பாற்றும் சூழலை எறும்பிற்கும் இறைவன் அருளுவான்.